நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். தில்லிக்கு தோட்டு நம்ம ஏர்ட்ராப் அப்படிங்கிற இந்த ஜேர்னியை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். நிறையா பேர் கிரிப்டோவுக்கு புதுசாக இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க நிறையா பேர் ஏர்ட்ராப் பண்ணாமல் ஒன்லி ட்ரேடிங் மட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் இந்த வீடியோவை நம்ம இப்போ தொடரலாம். ஏர்ட்ராப்புக்கு பேசிக்ஸாக நமக்கு வேலெட் வேணும், ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் வேணும், ஒரு டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வேணும், ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் வேணும், அப்புறம் ஜிமெயில் ஒன்று வேணும். அவ்வளோதான். இது 5 இருந்தாலே போதும். வாலெட்டு, ஜிமெயிலு, ட்விட்டரு, டெலிகிராமு, டிஸ்கார்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ எல்லாமே சோசியல் மீடியா தான் ஈஸியாகவே நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நாம் அதை எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 5ஐயும் நம்ம செட்டப் பண்ணிடுறோம். நாளைக்கு அப்படியே தொடர்ந்து வீடியோவில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா ஏர்ட்ராப்ஸையும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டினியூவாக 1 by 1 வீடியோவாக நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசர், நமக்கு இந்த ப்ரௌசர் தான் தேவைப்படும். பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌசரை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2-3 ப்ரௌசர் இருக்குது. யாண்டெக்ஸ் இருக்குது, கிவி இருக்குது, இது மாதிரி ஒரு 4-5 இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பிரேவ் ப்ரௌசர்னு ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கிரிப்டோ வாலெட் செட் பண்ணுறதுக்கும் கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் குரோம் ப்ரௌசரை கம்பேர் பண்ணுறப்ப. இப்போ நம்ம இந்த மிஸ்ஸஸ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னோடது இப்போ தான் நியூ மொபைல் அப்படிங்கிறதுனால என் மொபைல்லையும் எதுவுமே இருக்காது. நான் செட் பண்ண போகிறது எல்லாமே நியூ தான். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி ஓப்பன் ஆகி இப்படி தான் வந்துருக்குது. ஃபஸ்ட் நம்ம வாலெட்டை க்ரியேட் பண்ணுவோம். வாலெட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது லிங்க் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்க் இருந்தும் க்ரியேட் பண்ணலாம். இல்லை நீங்களே சர்ச் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே மிஸ்ஸஸ் சர்ச்சில் மெட்டாமாஸ்க் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போட்டாலும் வரும், இல்லை எக்ஸ்டென்ஷன் ஃபார் க்ரோம்னு போட்டாலும் வரும். இல்லை நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் நம்மளோட வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போய் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாகவே வரும். இல்லை நான் லிங்க் கொடுத்தா டேரெக்டாக உள்ளே கூட போகும். இது மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். இதில் ஆட் டு க்ரோம்னு இருக்கும். இப்படி தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறது. இந்த மெத்தடில் நீங்கள் எந்த வேலெட்டாக இருந்தாலும் அந்த வேலெட்டோட பேரு ப்ளஸ் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம அதை நம்மளோட ப்ரௌசருக்குள்ளே அந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வேலெட்டு க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், பஸ்ஸில் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே மெட்டாமாஸ்க்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வேலெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். நீங்கள் ஆல்ரெடி வேலெட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலெட் ஓப்பன் ஆகும். இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாக வேலெட் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால ஐ அக்ரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் ஏ நியூ வேலெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வி வில் யூஸ் டேட்டா அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுக்குறேன். அடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். நீங்களும் ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. கிரிப்டோவில் நம்ம அங்கேயே நிறையா பாஸ்வேர்டு போட வேண்டியது இருக்கிறதுனால ஒன்று நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பாஸ்வேர்டு போடுவீங்க, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு பாஸ்வேர்டு போடுவீங்க அப்படின்னா நோட்டில் எழுதி வைக்கிறது பெட்டர். இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், மற்றதெல்லாம் ஸ்மால் லெட்டர், அப்புறம் ஒரு நம்பர், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்னால் அட்டு, ஆஷு, ஸ்டாரு, இது மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் வச்சு ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டே எல்லா வெப்சைட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், மறக்காது. அதனால் எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரே மாதிரி பாஸ்வேர்டு போடுறது எனக்கு நம்ம பெட்டர்னு தோணுது. நான் இப்போ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஏ நியூ வாலெட்டை கிளிக் பண்ணுறேன். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ க்ரியேட் ஏ நியூ வாலெட்டை கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செக்யூர் மை வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போது என்னோடய சீக்ரெட் ரெக்கவரி போஸ் ஒரு 12 வேர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 12 வேர்டை ஏதோ ஒரு நோட்டில் எழுதி பத்திரமா வச்சுக்கோங்க. இது மாதிரி மெட்டாமாஸ்க் சீட் வேர்ட்ஸ், ஓகேங்களா. சீட் வேர்டுன்னு தான் சொல்லுவோம் நம்ம. 12 வேர்டு இருக்கும். சீக்ரெட் வேர்டுன்னு கூட நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் நம்ம கிரிப்டோவில் இருக்கவங்க எல்லாமே சீட் வேர்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ மெட்டாமாஸ்க் சீட் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 லெட்டரையும் பத்திரமா பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு ஏதாவது வேலெட்டு ஏதாவது ஃபோனு கூட மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வேறு மொபைலில் இதே 12 வேர்டை வச்சு நீங்கள் இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு ஜிமெயில், ஃபோன் நம்பர் அப்படிங்கிற எந்த ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது. இந்த 12 வேர்டை நீங்கள் எந்த மொபைலில் போட்டாலும் ஓப்பன் ஆகும். ஸோ இது யாருக்கும் ஷேரும் பண்ண வேணாம். இப்போ நானும் ஷேர் பண்ண மாட்டேன். அதனால் இந்த 12 வேர்டை நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த காப்பி ஆப்ஷனை கிளிக் பண்ணி நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன்.
இதில் 3வது வேர்டு 4வது வேர்டு 8வது வேர்டு வந்து ஹைடன் ஆகிருக்கு. இந்த வேர்டு என்ன அப்படிங்கிறத நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாலெட் க்ரியேட் ஆயிரும். நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருப்பீங்கள, அதில் இருக்கும் இந்த 3 வேர்டும். அதை எடுத்து இங்கே டைப் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் வாலெட் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ டன்னை கிளிக் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிடலாம். டன்னை கிளிக் பண்ணிடலாம். நம்மளோட வாலெட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. எப்போதுமே எத்தீரியம் மெயின்நெட் அப்படின்னு சொல்லிட்டு இது தான் ஷோ ஆகும். இதுலேயே நிறையா நெட்வொர்க் இருக்குது. ஓகேங்களா? ஸ்கூலில் எப்படி இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புக் இருக்கோ அதே மாதிரி இதுக்குள்ளேயும் நிறையா செயின்ஸ் இருக்குது. இது வந்து எத்தீரியம் மெயின்நெட்டில் இருக்குது. இப்போது இது மாதிரி நம்ம நிறையா செயினை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மேலே சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் எத்தீரியமோட ஐக்கான். இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, லீனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க்லாம் ஆட் பண்ணாமல் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆர்பிட்ரம் ஆட் பண்ணிக்கோங்க. இருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பின்னாடி யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் மேனுவலாக கூட ஆட் பண்ணுற மாதிரி இங்கெல்லாம் ஆப்ஷன் இருக்கும். ஆட் கஸ்டம் நெட்வொர்க்குன்னு இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் நெட்வொர்க் நேமு, யூஆர்எல், செயின் ஐடி இப்படி போட்டு நம்ம ஆட் பண்ணலாம். அதோட கைடெலாம் பின்னாடி ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அப்போ நான் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஒரு வழியாக மெட்டாமாஸ்க் வாலெட் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டும் டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டும் தான் ரெடி பண்ணணும். அதையும் ரெடி பண்ணிடலாம். ட்விட்டர் பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்குள்ளே பண்ணிக்கலாம். அதனால் ட்விட்டர் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறப்போல இப்போ எக்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. எக்ஸ் சைன்இன் அப்படின்னு போடுங்க. எக்ஸ் சைன்இன் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டடாகவே ஒன்று வருது. அது கிடையாது, இங்கே கீழே இருக்குது. அப்படி உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை போடுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. வாலெட் க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்னு இருக்கும். நீங்கள் வாலெட்டே இல்லை அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸே கிடையாது, ட்விட்டரே இல்லை அப்படின்னா சைன் அப் கிளிக் பண்ணி போங்க. ஆல்ரெடி வாலெட் இருந்தால் சைன்இன்குள்ளே போங்க. சைன் அப் வித் கூகுள் இருக்கும். இல்லைனா கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். கிரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜிமெயிலையும் பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சைன் அப் வித் கூகுளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க வாலெட்டு கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய இமெயில் ஆர் ஃபோன் நமக்கு கேட்குது. நான் இமெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு என்னோடய கூகுள் அக்கௌண்ட், அதாவது இமெயிலை வந்து இந்த ப்ரௌசருக்குள்ளே நான் போட்டுட்டேன் அப்படின்னா இந்த ப்ரௌசரில் அந்த சைன்இன் வித் கூகுளுக்குள்ளே போய்க்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிரியேட்டே அக்கௌண்ட்டுக்குள்ளேயே போய்க்கலாம். இதில் நேமு, இமெயில், டேட் ஆஃப் பர்த் கேட்குது. அதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இமெயில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு, உங்களோட இமெயில் பாக்ஸுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். அதை எடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. நான் சொன்ன மாதிரி மெட்டாமாஸ்க்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு குழம்பிடாதீங்க. இதுக்கும் அங்கே என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துட்டேன். அடுத்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்க சொல்லுது. இதெல்லாம் வைக்கிறதா இருந்தால் வைங்க. இது சோஷியல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு யூசர் நேம் செட் பண்ண சொல்லுது. உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேமை நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லா செட்டப்பையும் முடிச்சுட்டேன். இந்த ஃபாலோ இதெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வாலெட்டு கூட நம்ம ட்விட்டரை கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஏர்ட்ராப்புக்கு ட்விட்டரை கனெக்ட் பண்ண சொன்னிச்சுன்னா ஈஸியாகவே வந்து நம்ம ட்விட்டரை கனெக்ட் பண்ணிக்க முடியும். என்னோடய வாலெட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஏதாவது உங்களுக்கு ஃபாலோ வேணும் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி அதுக்கு மேலே இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி எனக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 2-3 ஃபாலோ எடுத்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கார்டு வந்து நம்ம மொபைலுக்குள்ளேயே பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இல்லைனா நம்ம ஆப் ஏற்றி தான் பண்ணணும். டிஸ்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசரில் பண்ணுறத விட நீங்கள் ஆப் ஏற்றி வச்சுக்கலாம். மொபைலாக இருந்தால் நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறா இருந்தால் ஈஸி. நீங்கள் பிசிலேயே நம்ம க்ரோம்குள்ளேயே பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஆப் ஏற்றி தான் ஆகணும். ஸோ டவுன்லோட் க்ரோம் கூகுள் ப்ளே கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது ப்ளே ஸ்டோர் இருக்கும், அங்கே போய் டிஸ்கார்டு அப்படின்னு சர்ச் பண்ணால் டிஸ்கார்டு ஏறிடும். அங்கே எப்படி நம்ம டிஸ்கார்டு ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி தந்துடுறேன். வெல்கம் டு டிஸ்கார்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுறேன். உங்களோட ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பர் கொடுக்கணுன்னா கொடுங்க, இல்லைனா இமெயில் போட்டு என்ட்ரு ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே நேம் கேட்குது, அதையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது. நான் சொல்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் ஒரே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த். இது மாதிரி எதாவது கேப்சா வரும், அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பட்டர்ஃப்ளையை கொண்டு போய் இந்த பூவில் வச்சா அந்த கேப்சா கம்ப்ளீட் ஆகிரும். வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதில் வந்து ஏதாவது பண்ணணுமா எக்ஸ்ட்ரான்னு கேட்குது. இது நாட் நவ் கொடுத்துருங்க. ஃபைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் இப்போ தேவையில்லை, ஸ்கிப் அடிச்சுக்கோங்க. அலோவ் பீப்புள் டு ஃபைண்ட் மீ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்க சொல்லுது, இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேணும்னா வைக்கலாம், நான் வேணால் ஏதாவது ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கேட்குது. இதெல்லாம் போக போக நமக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான், நம்ம டிஸ்கார்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு டெலிகிராம் அக்கௌண்ட் வேணும். டெலிகிராம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா டெலிகிராம் அப்படின்னு சொல்லி ஸ்பெல்லிங்கையும் நான் டைப் பண்ணிடுவேன். TLEE டெலிகிராம் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போட்டோம் அப்படின்னா ஆப் வந்துடும். ஐக்கான் இதில் ஏதாவது ஷோ ஆகாதுன்னு, இதுதான் டெலிகிராமோட ஐக்கான். ஆல்ரெடி மூவி ஏற்றுறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டுட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு யூஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்மளோட டெலிகிராம் சேனல் ஒன்று இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி டெலிகிராமில் என்னோடய சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு சேனலை பின் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம ஏர்ட்ராப்லாம் எப்படி பண்ணுறது, ஃப்ரீயாக கிரிப்டோ எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் இழுக்குத்தொட்டு ஓனர். நன்றி.